அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம அஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாதீரிய வலி ஜமீல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம யா ஸலாம் அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜிஉ ஸலாம் வ தபாரக் தஹிய்யினா பிஸ்ஸலாம் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பத் தார் ஸலாம். யா ஸலாம் அன்த ஸலாம் சல்லிம் ஃபி தீனினா வ துன்யானா வ ஃபி அஹ்லினா வ ஃபி மாலினா வ ஃபி அஹ்வாலி ஐஷினா யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன்ன பஅதல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயஹுப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளாலும் அவன் நம்மீது வைத்திருக்கின்ற அருள் கிருபையின் காரணமாகவும் மாபெரும் நிஅமத்திற்குரிய அருளை சுமந்து இவ்வுலகில் பொருளை அள்ளி வீசக்கூடிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹுக்கே சர்வ புகழும். சாந்தியும் சமத்துவமும் சமாதானமும் காருண்ய நபி சையுதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ எமக்கும் உங்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக அல்லாஹ்வை அஞ்சி வாழ அல்லாஹ்வின் ஞாபகத்தை நமக்கு அல்லாஹ் இந்த இறுதி ரமதானுடைய கடைசி நாளில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். நாம் கூறிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா வ ரிஸ்கன் காமிலன் ஹலாலன் தய்யிபா, இந்த துஆ, இந்த ரமலானுடைய துஆ முடிவுற்று ரமலானுடைய ரஹ்மத்து மஃபிரத்து இத்துக்கும் மினன் நீரான் என்று சொல்லக்கூடிய கடைசி தருவாயில் ஒரு சில மணி நேரத்தில் நாம் இங்கு வீட்டியிருக்கின்றோம். அடுத்து இன்னும் சில மணி நேரத்தில் நம்மை
அருள் வாய்ந்த ரமலானின் லைலத்துல் ஜாயிஸா ஈதுல் ஃபித்ருடைய அந்த நாளை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம். அநேக ஊர்களிலே கொண்டாடப்பட்டாலும் இந்த தமிழ்நாடு என்பது நமக்கு பிறை திறந்த பிறகுதான் நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, பிறைய பாருங்க நோன்பு வைங்க, பிறைய பாருங்க நோன்பை விடுங்கன்றாங்க. சில நிர்மூல மூடியில் தாங்கள் மெத்த படித்தவர்களாக அங்கே கொண்டாடுறாங்க இங்கே கொண்டாடுறாங்க, முழு உலகமும் ஒன்று தான் நினைக்கிறான். ஊருக்கு ஊர், ஜில்லாவுக்கு ஜில்லா, மாநிலத்துக்கு மாநிலம், தேசத்திற்கு தேசம், நாட்டுக்கு நாடு, மணிகளில் வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒரு ஊருக்கு ஒரு ஊர் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் என்று நாட்டுக்கு நாடு வித்தியாசங்கள் இருக்கின்றது. நமக்கு 3 மணி என்று சொன்னால் வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு மணி. இதை கணிக்கும்போது நாட்கள் கூட குறைய அப்படியே அந்த பிறைகளின் கணக்குகள் சஞ்சரித்து நமக்கு எப்போ தெரியணுமோ அப்போ தான் அந்த பெரிய அல்லாஹ் தெரிய வைக்கிறான். இது கலாஸ்கோப் பார்த்தாலும் சரி, பிளேனில் பிறந்த ஆய்வு பண்ணி வானத்தை ஒட்டி போய் பார்த்தாலும் சரி, எல்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு நாடுறானோ அப்போ தான். வீரா தேசத்தில் வீராப்புல அடுத்தவர்கள் செய்கின்றார்கள் என்று நாம் அவைகளை செய்வது அவ்வளோ தரமாக சிறந்ததாக இருக்காது என்பதை படித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். குழப்புவர்கள் தெரியட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்தமான 3 மாதங்கள் நம்மிடத்தே வந்தது. இந்த மாதத்திற்கு உலகில் ஏது ஈடு இணை இல்லை. அதைவிட பரிசுத்தம் ரமலானிலே 3 பிரிவுகள். ரஹ்மத்து, மஃபிரத்து, இத்துக்கும் மினன் நீரான். அது இன்றைக்கு நம்மிடத்தில் விடுதலை பெறுகின்றது. பிறகு ஈதுல் ஃபித்ர் வாஜிபான 2 காய் தொழுதுட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீ கொண்டாடினா என்ன, கொண்டாட்டி அதை பற்றி டோன்ட் கர். ரமலான் நம்மை தொட்டு நாம் அதனுள் அனுபவித்து அதனோடு பிறண்டு விளையாண்டு ரமலானை கழிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கோம். ரமலான் நம்மை டச் செய்தது, நாம் ரமலானை டச் செய்தோம். இந்த ரமலானுக்கு பிறகு நாம் எப்படி வாழ்வது? இந்த ரமலானிற்கு பிறகு உண்டான வாழ்க்கை ஏனைய மாதங்களை போன்று இருந்து விடாமல் இந்த ரஜபு, ஷாபான், ரமலானில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்ற நிஅமத்துக்கள், ரஹமத்துக்கள், அஃபுவோ ஆஃபியத்துக்களை தக்க வைத்ததாக அமல்களை உள்ளடக்கி தற்காப்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் மூலமாக மனதில் கொள்ள வேண்டும். ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல், எரியுதல், தேவையில்லாததை களையுதல். அப்போ இந்த 30 நாட்கள் நாம் தேவையில்லாத எண்ணங்கள், தீய அடவாடித்தனமான குறுக்கு புத்திகள், குறுக்கு கேள்விகள் எல்லாத்தையும் நாம் களைஞ்சி எரிஞ்சாச்சு. சகர் செய்ய, தொழுக, படுக்க, நோன்பு வைக்க, காரியங்கள் இதர காரியங்கள் செய்ய, மறுபடி முடிஞ்ச அளவு தஸ்பீ, திலாவத்து, திக்ரு, ஃபிக்ரு, ஜகாத்து, சதக்கா, இது மாதிரி உண்டான சிறிய சிறிய அமல்களில் நாம் ஈடுபட இந்த புனிதமான ரமலான் ஓடியதே நமக்கு தெரியல. இந்த புனிதமான ரமலான் நம்மை விட்டும் கடந்து விட்டது. நாம் ஷவ்வாலை தொட்டு விட்டோம். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் ஷவ்வால் நம்மை தொடக்கூடியதாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, இதில் நாம் 3 தரமான படிப்பினை எடுக்க வேண்டும். ஒன்று, ரமலானில் எல்லா துறையிலையுமே பாவத்தை கழித்து அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்தோம். இரண்டாவதாக,
அந்த தௌபா செய்து மீண்டு அல்லாஹ் ரசூலை அடைந்ததற்கு பிறகு இதுபோன்று ஏனைய காலங்களிலேயும் இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 11 மாத காலங்களிலேயும் இதனுடைய தக்வாவோடு இதனுடைய சூட்டோடு ரசனையோடு ரசிப்போடு நாம் இருப்போம் என்ற மன உறுதி நாம் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நமது உடல்களில் எத்தகைய தன்மையிலுமே யாரை பற்றியும் நாம் குறை காணுவதை தவிர்த்து விட வேண்டும். ரமலானுடைய பிரதான நோக்கமே கண், காது, வாய். அதுக்கு நேர் எகென்ஸ் உணவு, அபம், பார்வை, இவைகளை தடுத்து கொள்வது தான். அமலுடைய மூலங்கள் எடுத்துக்கொள்வீர்களேயானால் எல்லா துறையிலுமே வட்டுருக்கமாக எல்லாம் கலந்து இந்த ஒரு விஷயம்தான். வலாக்கினி தக்வாஹு, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடும் போது அஞ்சும் போது தக்வா உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு மனிதன் ஊருக்கு போகிறான், உடை, உணவு, அதற்குரிய பைசா தங்கரியம் இல்லாமல் செல்ல மாட்டான். அதுபோன்று நாம் மறுமைக்கு தயாராகிவிட்டோம், மறுமையுடைய பயணத்திற்கு நாம் தயாராகிவிட்டோம். நமக்கு அந்த விசாவுடைய முத்திரையிடக்கூடிய நாள் நிர்ணயிக்கப்பட்டு இன்ன நாள் என்று அறிவிக்கப்படாமல் இருக்கு. அது வந்துருச்சுன்னு சொன்னால் ஜஃபல் கலம், உலகத்தில் உள்ள எல்லாத்துலேயுமே நம்முடைய பேர் அழிஞ்சிரும். காயும் தாயுமாக மையத்தில் மட்டும்தான் நிலைச்சிருக்கும். அது நல்லதாக ஆக வேண்டுமானால் நாம் நாவு, கண், உள்ளம், கால், கரம், நாட்டம், பார்வை, உணவு, இச்சை, இவைகளையெல்லாம் நாம் பரிசுத்தப்படுத்துவது நமக்கு மகோன்னதமான வெற்றியின் மூல இரகசியங்களில் மூலமாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடும்போது, யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, இஜ்தனிபு கதீரம் மினவ்வன்னு, தீய எண்ணங்களிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். இன்ன பாவல்லன்னி, எண்ணங்களில் அதிகமான எண்ணம் இஸ்முன், குற்றத்தை தான் சிந்திக்க வைக்கும். வலா தஜஸ்ஸசு, யாரையும் நீங்கள் ஏச வேண்டாம். வலா யக்தபு பஅலுக்கும் பஅலா, சிலர்களை குறை சொல்வதே காரணமாக ஆக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரர் மரணித்து விட்டால் அவருடைய இறைச்சியை பிச்சு சாப்பிட நீங்கள் முயற்சிப்பீங்களா? அல்லாவே பதில் சொல்கிறான், ஃபக்கரிஹித்துமூஹு, நீங்கள் அந்த இறைச்சியை உண்ண மாட்டீர்கள், வெறுத்து விடுவீர்கள். எப்படி கூட பிறந்த சகோதரர் மரணித்து விட்டால் அவருடைய இறைச்சியை உண்ண பிரியப்படாமல் வெறுத்து விடுவீர்களோ, அதுபோன்று அந்நியர்களை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை, நமக்கு பிரியமானவர்களை நீங்கள் குறை காண வேண்டாம், கோல் சொல்ல வேண்டாம், ஏச வேண்டாம். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனும் கருணை புரியக்கூடியவனுமாக இருக்கான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ அஞ்சுங்க. அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக வேண்டி மேல் கூறப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டுவிடுங்க. குற்றத்தை, எண்ணத்தில் மிகுதமான குற்றத்தை, சிந்திக்கக்கூடிய குற்றத்தை அல்லாஹ் தவிர சொல்கிறான். ஏசுவது, கோல் சொல்லுவது, சிலரை பற்றி எடுத்து செய்திகள் தெரிவது,
அல்லது பிரியமானவர்களை மாசுபடுத்துவது, இப்பேற்பட்ட அடவாடித்தனமான செயல்களை நீங்கள் செய்யாதீங்க. வத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்க. இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், கருணை புரிவான், ரஹமத்து செய்வான். இந்த ரஹமத்து தானங்க நாம் கேட்டு பெற்றோம் அல்லாட்ட. ஒரு ஆயத்தில் சொல்கிறான், குர் ரப்பி ஃபிர் வர்ஹம் வன்த ஹைருர் ராஹிமீன், அது ஒரு சப்ஜெக்ட். பிறகு ரமலானில் அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன், இது 2வது சப்ஜெக்ட். இந்த 2 ரஹமத்திற்கு பிறகு அல்லாஹும் ஃபில்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் சொன்னோம். 3வது தான் அல்லாஹும் ஆய்த்திக்கனா மினன் நார் வதஹ்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன் சொன்னோம். அவன் இங்கே வந்து தவ்வாபாவும் ரஹீமாவும் இருக்கான். அல்லாஹும் ஃபில்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் தவ்வாப், வக்குர் ரப்பி ஃபிர் வர்ஹம் வன்த ஹைருர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா ரஹீம். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மீது எத்தனை கிருபை கொண்டிருந்தால் பார்ட்ஸாக நம்மளை தெளிவுபடுத்தி பரிசுத்தப்படுத்தலாம். அடுத்து சொல்கிறான், யா யுஹன்னாஸ், பொதுவான அழைப்பு, மக்களே, முழு உலக மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஆண் பெண் இருவரிலிருந்தும் நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களுக்கு நாம் வாலிபத்தையும் வயோதிகத்தையும் வாழ்வையும் எல்லாத்தையும் சேர்த்து நாம் வழங்கணும். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், உங்களிலே மிக சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் யார்? அத்காக்கும், தக்வா உடையவர்கள். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து செய்தியை தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கான். இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒரு முறை என்னுயிர் தாகா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஹலக்கல் முத்தநத்திஊன காலலஹா ஸலாஸா, தேவையில்லாத பேச்சுக்களில் மூழ்பவர்கள் நாசமடையட்டும் என்று மும்முறை சொன்னாங்க. இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், திடீர்னு இப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், தேவையில்லாத பேச்சுக்கள் என்ன என்று கேட்டபோது, வாயை திறந்தால் அல்லாஹ்வை, வாயை மூடினால் ரசூலுல்லாவை, அல்லாஹ் ரசூலை காட்டி கொடுக்காத எந்த பேச்சும் தேவையற்ற பேச்சுக்கள் தான். நாவுகளை பேணுங்கள். அமல்களில், உடல் உறுப்புகளில் முக்கியமாக பேணக்கூடியது நாவு. அதற்கு அடுத்தது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு மூலதனமாக இருக்கின்ற 2 தொடைகளுக்கு மத்தியிலே உண்டான அபம். இந்த நாவும் அபமும் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டால் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக குறிப்பிடுறாங்க. ஒரு ஆணை எடுத்துக்கங்க, ஒரு பெண்ணை எடுத்துக்கங்க, அந்த உறவுடைய இடத்தை நாம் சிந்திச்சோம்னா, அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எதுவுமே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கலீஜுகள், நஜீசுகள் வெளியாகக்கூடிய இடம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆணுக்கு சிறுநீர் விந்து, பெண்ணுக்கு சிறுநீர் ஹைலு அவர்களுக்குரிய விந்து, 3 ஒன்று சேர்த்து வருது. இதில் போய் அல்லாஹ் இவ்வளோ பெரிய சுகத்தை வச்சுருக்கான். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் ரசனையோடு உண்டு, அனுமதிக்கப்படாதா இருந்தால் அதற்குரிய தண்டனையே வேறு. எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம எல்லாம்.
தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எண்ணங்களால் ஏற்பட்ட பாவத்தை கூட அல்லாஹ் நம்மைக்கு பரிசுத்தப்படுத்தட்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 தாடைகளுக்கு மத்தியிலே உண்டான நாவு, 2 தொடைகளுக்கு மத்தியிலே உண்டான அபம், இந்த 2ஐயும் பொறுப்பேற்று கொண்டால் நான் சுவர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வேன், பாதுகாத்து கொண்டால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் என்ன அவ்வளோ விசேஷம் இருக்குது சகோதரர்களே? நாம் சற்று நம்மை சீர்தூக்கும் போது அதிலே தான் பல்விதமான நன்மைகளும் பல்விதமான தவறுகளும் அங்கே இருக்கு. மூலம் ஒரு ஆண் பெண்ணுடைய கண் பார்வை, ஒரு ஆண் பெண்ணுடைய வாய், ஒரு ஆண் பெண்ணுடைய அபம், இந்த 3க்கும் 3 விதமான ருசிகளும் உண்டு, 3 விதமான மிக பெரும் தாங்க முடியாத தண்டனைகளும் அதாபுகளும் உண்டு. அதாபை தவிரத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை சொன்னவொன்னே, யார் தேவையற்ற பேச்சுகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நாசமடையட்டும் என்ற ஹதீஸை கேட்டவொன்னே 3 கூழாங்கற்களை பிறக்கி கழுவி வாயில் போட்டு விட்டாங்க. அதில் எடை வழி வர்றதை பார்த்து மறுபடி ஒரு 4 ஆக 7 கற்களை பிறக்கி வாயில் போட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி சலாம் சொல்கிறாங்க, வந்து கையில் துப்பி எடுத்துக்கிட்டாங்க, பதில் சொன்னாங்க, சேத்த பேசிட்டு மறுபடி வாயில் போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சலாம் சொன்ன பிறகு கையில் எடுத்துக்கொண்டு மறுபடி வாயில் போட்டிங்களே என்னன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை உமிழ்ந்து காமிச்சாங்க, கற்கள். ஏன் இதை இப்படி வச்சுருக்கீங்க? அப்போ எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் ஞாபகம் வந்தது. தேவையில்லாத பேச்சில் மூழ்கி இருப்பவர்கள் நாசமடையட்டும்ண்டு, எனக்கு வேறு வழி தெரியல, எந்த பேச்சும் பேசக்கூடாது, அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை புகழ தவிர, இந்த கல்லை பிறக்கி வாயில் போட்டுக்கிட்டு அதை குழாங்கன்னு வாங்கி அவங்க கையில் வச்ச மாதிரியே காதில் வச்சா தஸ்பீஹ் செய்யுது, திக்ர் செய்யுது. இன்னொரு சஹாபி வர்றாங்க, அவங்க வைக்கிறாங்க, சத்தம் இல்லை, திருப்பி அதை தூக்கி வாயில் போட்டுக்கிட்டாங்க. சகோதரர்களே, கேட்ட இருவரும் சஹாபி. ஒருவருக்கு அந்த சத்தம் கேட்டது, ஒருவருக்கு கேட்கவில்லை. அது ஃபில் ஹால். அவர்களுக்கு அல்லாஹ் என்ன நாடினானோ அதுதான். நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? தேவையில்லாத பேச்சுக்களை தவிர வேண்டும். அமல் செய்யணும், தொழிலில் நீதி நேர்மையாக நடக்கணும், மனைவி மக்கள்கிட்ட ஆகமாக்கப்பட்ட பேச்சு பேசணும். அதிகமாக இந்த கரும்பெட்டி ஷைத்தானுக்கு பிறந்த பையன் இருக்குது பாருங்கள். எது இப்போ எல்லாம் சின்ன சின்னதுலேருந்து பெருசாக வந்து ஒரு செவரே வந்துருச்சு, 50 இன்ச்சு 100 இன்ச்சு. இங்கே எவ்வளோ நீங்கள் விசாலமாக வசதியோடு அந்த கரும்பெட்டி ஷைத்தானை விசாலமாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ விசாலம் நரகத்தில் உங்களுக்கு விசாலமாகி கொண்டே போகும். பார்க்க அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம இந்த ரமலானுடைய நோன்பில் மூலதான வெற்றியும் இந்த டிவி பார்க்காமல் இருப்பதில் இருக்கு. ரமலானில் கூட தொழுவு போகும்போது பார்த்தா அடித்து நொறுக்கிறாங்க. சாமி பட்டன்னா அது என்ன, இது என்ன, எல்லா வீட்லையும் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரமலானை பற்றி உண்டான கவலை இல்லை, உள்ளத்தில் இல்லை. அதைத்தான் கேட்குறான், வலா ஏத்த பாலுக்கும் பாவா. இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டம் உங்கள்கிட்ட இல்லை. அந்த இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை இல்லை. ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கலாம் செய்தி மட்டும். இந்த 5 நிமிஷத்தில் 5000 ஷைத்தான்கள் உங்களிடத்தில் ஊடுருவி வரும். ஆணாக இருந்தால் பெண்ணின் அற ஆடையை ரசிக்க வைக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணின் அற ஆடையை ரசிக்க வைக்கும். இவரை போன்று நமக்கு புருஷன் இல்லையே, இவளை போன்று நமக்கு மனைவி இல்லை என்ற சிந்தனையை ஷைத்தான் கொண்டு வர வைப்பான். அதனால தான் கரும்பெட்டி ஷைத்தான் இன்றைய காலத்தின் ஷைத்தானின் உருவாக அமைந்து குட்டி ஷைத்தான் செல்ஃபோனாக அமைந்திருக்கு. சமுதாய மக்களே, ரமலான் நம்மை விட்டும் தொட்டு விட்டு நெருங்கி
பிரிந்து விட்டது. நாம் ரமலானை தொட்டோமா? ரமலானை தொட்டதற்குரிய எஃபெக்ட் நம்மள்கிட்ட என்ன இருக்குது? கரண்ட்டில் கை வச்சா சாக்கடிக்குது, காசு எடுத்து என்னன்னா இவ்வளோ இருக்குன்னு தெரியுது, தலைவாணியில் படுத்தா தூக்கம் வருது, மனைவிட்ட சொருகும் போது இப்படி தொட்டால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தருது. இது மாதிரி நாம் அவங்கள்ட்ட கேட்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறோம். ரமலானை தொட்டோம், ரமலான் நம்மை தொட்டது, ரமலானில் என்ன இன்ட்ரெஸ்ட் நாம் பெற்றோம்? நெஞ்சின் மீது கை வைப்பதை விட உச்சி தலையின் மீது கை வைத்து மூளையை கொண்டு சிந்திக்க. என்னங்க எல்லாம் நெஞ்சில் கை வச்சு சிந்திக்க சொல்லுவாங்க, நீங்கள் மூளையில் கை வச்சு சிந்திக்க சொல்கிறீங்க. நெஞ்சுக்கே மூளையிலிருந்து தான் அப்பார்ட்மெண்ட் செய்திகள் வருது. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் ஆண்டுதோறும் ரமலானை அடைந்து இப்படி கழித்துவிட்டு வாழ்நாள்களிலே நாம் இந்த 3 விதமான குற்றங்களையும் செய்து கொண்டு பொழுதுபோக்குக்கு வேறு வழி இல்லையே, அதனால் செத்த நேரம் பேசுகிறேன் என்று மக்ரிபிலேயும் முக்கியமான நேரங்களிலையும் இஷாவிற்கு பிறகும் வாசல்களையும் அங்கும் இங்கும் உட்கார்ந்து நேரங்களை கழித்து அடுத்தவர்களை நோட்டமிட்டு நமது வாழ்வை நாம் கழித்து கொண்டு போவோமே. ஆனால் செத்து பித்து பிடித்து கருவாட்டுடைய குடோனில் போய் நுழைஞ்சிங்கன்னா என்ன நாத்தம் அடிக்குமோ, அதைவிட கொடூரமான நாத்தம்தான் நமது வாய்களிலும் உடல்களிலும் அடிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தஸ்பீ செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு. வெக்கங்கிட்டு போய் நாம் பேசுகிறோம், எங்கெங்கே ஓத நேரம் இருக்குது? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். குர்ஆன் ஒரு ஜுஸு ஓத நமக்கு நேரம் இல்லையானால் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹாவுடைய ஆயாத்திற்கு நாம் என்ன அர்த்தம் விளங்க முடியும்? ரமலானை தொழுதோம், குர்ஆனை கேட்டோம், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னு சொன்னால் தடப்படான்னு ஓடும். அவங்களுக்கு ஆர்வம் வந்தால் வேகமாக ஓதுவாங்க, ஆர்வம் இல்லைன்னா கொஞ்சம் சுருக்கிடுவாங்க. 27 முடிஞ்சுன்னா ஆட்டம் பாட்டம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சின்ன சின்ன சூறாவை தொழுவு முடிஞ்சு, இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு. அதாவது கேட்டோம் ரமலானில். ரமலானுக்கு பிறகு டெய்லி ஒரு ஜுஸு ஓதக்கூடியவர்கள், மாதம் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்கள் நம்மளிலே எத்தனை நபர்கள்? மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசி பாவத்தை சம்பாதித்தாலும் குற்றத்தை சம்பாதித்தாலும் கோல் சொன்னாலும் கேக்கிரை செய்தாலும் பாவங்களை பாவ மூட்டைகளை நமது முதுகின் மீது சுமந்தாலும் குர்ஆனுல் கரீமை ஒளி செய்துவிட்டு இருகரமேந்தி காலை காஜூசு, லோஹரில் காஜூசு, அசரில் காஜூசு, மகரீபில் காஜூசு, இசாவில் காஜூசு, 1.25 ஜூஸு 5 வக்துக்கு, 5 1.25 ஒரு மாதத்துக்குள்ளேயே குர்ஆனை முடிச்சிடலாம், ஒரு 25-20 நாளில். சரி, அப்படி வேணாம். காலையில் காஜூசு, மத்தியானம் காஜூசு, சாயங்காலம் காஜூசு, படுக்கும்போது ஒரு ஜூஸு, கால் 4 கால் 1. எல்லாருமே நல்லடியார்களே, குர்ஆனுடைய அந்த தெய்வீக அருள் நம்முடைய கரங்களால், கண்களால், உள்ளங்களால், வாய்களால், மூளைகளால் சிந்தித்து செயல்பட்டு ஓத முடியவில்லையானால் நம்மை நாம் இஸ்லாமியர்கள் என்று நமக்குள் நாமே தான் முத்திரை கொத்தி கொள்ள முடியுமே தவிர அல்லாஹ்வின் முத்திரை கிடைக்காது. அவன் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டான், ஒரே முத்திரை தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு யுஸ்ருன் லா உஸ்ர் வலம் யுஷாத்தித்தீன. எந்த அளவிற்கு நமது வாழ்வை இன்றைக்கு நாம் வளமாக ஆக்கும் விஷயத்தில் முயற்சித்திருக்கின்றோம். ஆண்டுதோறும் ரமலான் வருது, இந்த 3 மாதமும் வருது, 3 10 வருது, முடிஞ்சிருது. இந்த பகலில் சாப்பிடாததுக்காக வேண்டி இப்போ புதுசாக சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு விசேட சாப்பாடு,
பிரியாணி குஸ்கானி, அப்புறம் இந்த என்னமோ சோறுகள் சொல்கிறாங்க, இப்போ புதுசாக வந்திருக்கு. அடுப்புக்குள்ளே சோறாக்குறதா, சோறுக்குள்ளே அடுப்பாக்குறதா, கறியை பொரிக்கிறதா, முழு ஆட்டை விட்டு நெருப்புக்குள்ளே பொரிக்கிறதா, இதெல்லாம் அப்படியே திருப்பி நரகமாக பாருங்களேன். கொஞ்சம் காவா சோறுண்டு என்னமோ ஒன்று சொல்கிறாங்க. சோறெல்லாம் ஆக்கி முடிச்சுட்டு ஆடை உள்ளே வச்சு அந்த நெருப்புக்குழியில் அது மாதிரி. இது மாதிரி நம்மளை தெய்வீக நிலையில் அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் நரகத்தில் ஆக்கினாண்டா நம்ம நிலை என்ன ஆண்டு ஒரே ஒரு நொடி நாம் சிந்திச்சோம்னு சொன்னால், இந்த நோம்பில் பெருநாளையில் பிரியாணி கூட நமக்கு இறக்காது. கவலையும் கண்ணீரும் கம்பளமுமாகத்தான் போகும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷவ்வாலுடைய முதல் பிறையை கண்டால் தொழுகை முடிக்கும் வரை கண்ணீரிட்டு செவந்திருமா அழுவார்களாம். புனித ரமதான் சென்று விட்டது, பாவங்கள் மிகைத்து விட்டதே, ரப்பே எங்களை மன்னிண்டு அழுவாங்களாம். இன்றைக்கு எல்லாமே ஆதாரமும் கேள்வியும் கேள்விக்குறியும் ஆட்டம் பாட்டமும் டப்பா டானிசானுமா ஆகி போச்சு. வாழ்வின் தரங்கள் இன்னைக்கு எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு? பெருநாண்டா 2 காய் தொழுகை வாஜி முடிஞ்சு போச்சு. ஃபர்லி எங்கடா? பொம்பளைங்க சொல்லுவாங்க, அப்பா இந்த ரமலானை தாண்டி நான் எல்லா நோன்பு விடாமல் வச்சேன் என் வயசுலையும். அது ஒரு பெருமையாக உனக்கு வெக்கங்கட்டு போய் பேசணுமா? செத்து 3 கட்டு கட்டினாலும் தீனை இழக்காமல் வாழ்வோம் என்ற மன உறுதி கொண்ட மூமினீன்களுக்குத்தான் மிகப்பெரிய மகத்துவம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ரமலானை தொட்டோம், நாம் உயர்ந்தோம். ரமலான் நம்மை தொட்டது, பிரிந்து விட்டது. இதை எப்படி நாம் அதற்குள் தக்க வைத்து நம்மை விட்டும் பிரியாமல் நாம் அவைகளை பிரியாமல் ஆக்குவது? வாழ்நாள் முழுவதும் அடைவோம் ரமலான். வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பதுடன் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து சீர்மிக்க வாழ்வை ரமலானுக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் தொடரச் செய்வானாக. அனுதினமும் குர்ஆனை ஒரு ஜுசுக்கள் ஓதக்கூடியவர்களாக, திக்ரு, சலவாத்து, தஸ்பீஹு, ஃபிக்ரு இவைகளை அதிகமாக தஸ்பீஹாத்துக்களையும் ஓதக்கூடிய நன்மக்களாக ஆண்களையும் பெண்களையும், குறிப்பாக நாமும் நம்முடைய மனைவி மக்களும் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி முழு சமுதாயமும் நம்மை வேண்டியவர்களும் வேண்டாதவர்களும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்து ஓர் முகத்தில் புனிதமான ரமலான் பாரிக் லனா ஃபீ ரஜப ஷேபான் பல்லிகனா ரமலான் ரஹ்மத்தன் ஒரு ஆகத்தன் வஃபுன் ஆஃபியா என்ற அடிப்படையிலே இனி ரமலானால் இறக்கப்பட்ட உன்சில ஃபீஹி ஷஹ்ரு ரமலான் என்று சொன்னான் பாருங்க. அல்லாஹ் ரமலானில் அல்லாஹ் இறக்குனது குர்ஆன். அந்த ஷஹ்ரு ரமலானில் இறக்கிய குர்ஆனை ரமலானோடு முடிச்சிடாம, ரமலானுக்கு பிறகு நம்முடைய கண்களால், கல்புகளால், கரங்களால், கண்களால், மூளைகளால், நம்முடைய சிந்தனைகளால் செலுத்தி பார்த்து ஓதி ரசித்து அந்த ரமலானை 365 நாட்களும் அடைந்திட இந்த குர்ஆனின் பேரொளியை நமது பேரொளியாக ஏற்று வெற்றி பெறுவோம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.